வணக்கம். இது வாழ்க்கைக்கு ஒரு நிமிடம். சென்னை, மதுரை, திருச்சி போன்ற பெருநகரங்கள்ல ஓலா, ஊபர் போன்ற வாடகை கார்கள் இருப்பது போல சில நாடுகள்ல மோட்டார் பைக்கும் வாடகைக்கு கிடைக்கும். நான் சீனா போயிருக்கும் பொழுது அப்படியான ஒரு மோட்டார் பைக்ல வாடகைக்கு நான் போனேன். போய் இறங்க போகிற இடத்துல அந்த வண்டியை ஓட்டுனவர் பேலன்ஸ் செய்ய முடியாம தடுமாறி விழுந்துட்டார். அவரோட சேர்ந்து நானும் விழுந்தேன். விழுந்ததுல என்னுடைய போனுக்கு மேல ஒட்டி இருந்த அந்த டெம்பர் கிளாஸ் தெரிச்சிட்டது. அதை பார்த்து நான் பதறனோ இல்லையோ, வண்டி ஓட்டி வந்த நபர் பதறிட்டார். சரி, போக வேண்டிய இடம் வந்தாச்சுன்னு சொல்லி நான் காசு கொடுத்தேன். அவர் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டார். எவ்வளவு கட்டாயப்படுத்தியும் அவர் இந்த காசை வாங்கல. இரவு சாப்பிடும் பொழுது என்னுடைய நண்பர்கிட்ட இதை சொன்னேன். அவரும் சீன நாட்டுக்காரர் தான். நான் சொன்னதை கேட்ட உடனே, பரவாயில்லையே, எங்க நாட்டிலேயே நல்லவங்க இருக்காங்க போல என்று சொல்லி சிரித்தார். நம்முடைய ஊர்களில் கூட யாராவது ஒருவர் நல்லது செய்தார் என்று சொல்லுகிற பொழுது, பரவாயில்லையே, இந்த காலத்திலே நல்லதெல்லாம் செய்யறாங்க என்று நக்கலாக சொல்லுவதை நாம் பார்க்கலாம். ஆனால் நாம் வாழ்கின்ற குடும்பமாக இருந்தாலும் சரி, நாம் வாழ்கின்ற கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் சரி, எல்லா இடங்களிலும் நல்லது செய்யக்கூடியவர்கள் உடன் இருக்கிறார்கள். அதை கண்டுகொள்வதுதான் நம்முடைய மனநலனுக்கும் நல்லது.